ஓம் சாந்தி. பொதுவாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்க, அந்த கம்ஃபர்டான சூழ்நிலையிலேருந்து வெளியில் வாங்க, அதாவது உங்களுக்கு சௌகரியமான இடத்துலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அப்படின்றது தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? சில நேரம் நமக்கு பிடிக்காத வாழ்க்கையிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஸ்ட்ரெஸ் இருக்கிற ஒரு வேலை, மனசுக்கு அமைதி தராத ஒரு சூழ்நிலை, மீண்டும் மீண்டும் காயப்படுத்தக்கூடிய நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள், அல்லது நம்முடைய மனசை சோர்வடைய செய்யக்கூடிய எண்ணங்கள். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர மாட்டோம். ஏன் தெரியுங்களா? ஏன்னா மனசு மெதுவாக சொல்லும், இதுதான் நமக்கு சேஃப், இது நமக்கு பழக்கமாயிடுச்சு, இதுலேருந்து நம்ம வெளியில் போனால் நமக்கு கஷ்டமாக இருந்தால் அப்படின்னு எண்ணம் மனசுக்குள்ளே வருது இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்னா ஒரு விதமான ஒரு சுவர் மாதிரி, ஒரு வால். அது நம்ம மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு கற்பனையான ஒரு சவர், ஒரு பவுண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது போல தான் நமக்கு தோணும். அதுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறதும் அமைதியாக இருக்கிறதும் ஒன்று கிடையாது. ரெண்டுமே வேறு வேறு. நிறைய பேர் நம்ம பாதுகாப்பாக தான் வாழுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லட்டுங்களா? ஒருத்தவருக்கு அவர் இருக்கிற நாட்டையே பிடிக்காது, அதிக செலவு, அதிக ஸ்ட்ரெஸ், அமைதி இல்லாத வாழ்க்கை. ஆனால் அந்த நாட்டை விட்டு போக மாட்டார். ஏன்னா இங்கேயே நான் பழகிட்டேன். ஒருத்தருக்கு ஆஃபீஸ் சூழ்நிலை பிடிக்காது, மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், சுற்றி இருப்பவங்க ரொம்ப நெகட்டிவாக இருப்பாங்க. ஆனால் சேலரி நல்லா இருக்குது, ஜாப் செக்யூர்டாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது. அதனாலேயே அந்த நெகட்டிவான சூழ்நிலையில் கூட பல வருடங்கள் வேலை செய்கிறாங்க. இதுதான் கம்ஃபர்ட் ஜோனுடைய பவர். இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்பது நமக்கு ஃபிசிக்கலாக வெளிப்புறமாக நம்மளை கட்டி போடுறது கிடையாது, ஆனால் மன ரீதியாக மென்டலி நம்மளை ரொம்ப கட்டி போடுது. ஆனால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எப்போ வரும்னு தெரியுங்களா? எப்போ நாம் அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியில் வர்றதுக்கான ஒரு தைரியம் வைப்போமோ அப்போது. வெற்றி அடைஞ்சவங்க பல பேர், அது ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் அவங்களோட பயணத்தை தாண்டி வெளியில் வந்தவங்க தான் அவங்க. ஏன்னா க்ரோத் எப்போதுமே கம்ஃபர்ட்டுக்குள்ளே நடக்காது. பாருங்கள், ஒரு சீடு மண்ணுக்குள்ளே ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா அது ஒருபோதும் மரமாக மாறாது. அது உடையணும், வெளியில் வரணும், அப்போது தான் அந்த விதை மரமாக மாறும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் சில பழைய எண்ணங்கள் உடைக்கணும், சில பயங்களை உடைக்கணும், சில எல்லைக்கு உட்பட்ட நம்பிக்கைகளை உடைக்கணும். நமக்குள்ளே நம்ம ஏற்படுத்தி இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸை தாண்டி வெளியில் வரணும். ஏன்னா நம்மளில் பல பேருக்கு கம்ஃபர்ட் ஜோனுன்றது நம்முடைய உண்மையான விருப்பத்திலிருந்து உருவாகலைங்க. அது சொசைட்டி, பயம், கடந்த கால அனுபவங்கள், மற்றவர்களுடைய கருத்துக்கள், இவெல்லாம் சேர்ந்து தான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்ம வாழ்க்கையில் உருவாகுது. சிலர் இப்படி தான் நினைக்கிறாங்க, நான் வெற்றி பெற்றாதான் எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது, எல்லாருமே திருப்திப்படுத்தணும், நான் தோத்துட்டேன்னா எனக்கு மதிப்பே கிடையாது. இந்த மாதிரி எண்ணங்கள் அடிக்கடி அவங்க மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் உண்மைன்றது அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனால் ரிப்பீட்டடாக மனசுக்குள்ளே சொல்கிறதுனால பொய் என்றைக்குமே உண்மை ஆகாது. இதுதான் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த ராஜயோகா மெடிடேஷன் நமக்கு ஆழமாக புரிய வைக்குது. நீங்கள் இந்த உடம்பு மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஒரு ஆத்மா, ஜோதி சொரூபமான ஆத்மா, அழியாத உயிரோட்டமுள்ள ஒரு நட்சத்திரமாக நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு அன்பான ஆத்மா, ரொம்ப சக்தி நிறைந்த ஆத்மா, ரொம்ப மகான் ஆத்மா. இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டியை நம்ம உணர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குதுங்க. பயம் மெதுவாக குறையுது. ஏன்னா ஆத்மா புரிந்து கொள்ளுது, இந்த சூழ்நிலை என்னை டிஃபைன் பண்ணாது. என்னுடைய மதிப்பெண்களோ, என்னுடைய சம்பளமோ, என்னுடைய ஸ்டேட்டஸோ, இவெல்லாம் என்னுடைய உண்மையான மதிப்பு நான் செய்யக்கூடிய வேலையிலையோ, சம்பளத்திலேயோ, நான் வச்சிருக்கக்கூடிய ஆபரணங்கள்லையோ, சொத்து மதிப்பிலையோ கிடையாது. அப்படி நம்ம நினைக்கும் பொழுது நம்மளோட மனசு ரொம்ப லைட்டாக ஆரம்பிக்குதுங்க. இது வரைக்கும் ஒரு பயத்தை உருவாக்குன அந்த கம்ஃபர்ட் ஜோன் மெதுவாக உடைய ஆரம்பிக்குது. அதுக்கு பதிலாக ஒரு புது கம்ஃபர்ட் ஜோன் உருவாகுது. அதுதான் இறைவனுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அதுதான் அமைதி இருக்கக்கூடிய இடம், பாதுகாப்பை அனுபவம் செய்யக்கூடிய ஒரு இடம், உண்மையான அன்பை அனுபவம் செய்யக்கூடிய ஒரு இடம். வெளி சூழ்நிலைகள் பர்ஃபெக்டாக இல்லைனா கூட உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குங்க, ஒரு திடத்தன்மை இருக்கும்.
இதுதான் உண்மையான இன்னர் பவர்னு சொல்லப்படுது. இப்போ நமக்குள்ள இந்த இன்னர் பவர் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன கொடுக்க ஆரம்பிக்கிறோம் தெரியுங்களா? நம்ம எல்லாருக்குமே அமைதியை கொடுக்க ஆரம்பிப்போம், அன்பை கொடுக்க ஆரம்பிப்போம், மரியாதையை கொடுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு அழகான விதி ஒன்று இருக்குங்க. நான் எதை கொடுக்கின்றேனோ அதையே நான் அடைகின்றேன். நம்ம எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுத்தா நமக்கு சந்தோஷம் திரும்ப வரும். நம்ம எல்லாருக்குமே அமைதியை கொடுத்தா அமைதி நமக்கு திரும்ப வரும். இதுதான் கர்மாவினுடைய சட்டம். ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயலும் நம்முடைய ஃப்யூச்சரை அனுபவம் செய்ய வைக்குது. அது நம்முடைய வாழ்க்கையினுடைய டெஸ்டினியை மாற்றுது. அதனால் இப்பொழுதே ஆரம்பிங்க. நல்ல எண்ணத்திலிருந்து, நல்ல செயல்களிலிருந்து. இந்த ராஜயோக தியானமானது நமக்கு ஃபியர் பேஸ்டு கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளியில் கொண்டு வருது. இறைவனுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நம்மளை அழிச்சிட்டு போகுது. அங்கே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், ஆனால் மன அமைதியை இழக்காமல் இருப்போம். அங்கே நம்ம பெரிய கனவு காணலாம், ஆனால் நமக்குள்ள பயம் இருக்காது. வாழ்க்கையில் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணலாம், ஆனால் நம்ம எமோஷ்னலி உடைய மாட்டோம். இதுதான் உண்மையான சக்ஸஸ். வெற்றின்றது வெளியில் அடையிறது மட்டும் இல்லைங்க, உள்ளுக்குள்ளே அமைதியாக இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு வெற்றி தாங்க. அதனால் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் இப்பொழுது எந்த கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்கிறீங்க? அந்த கம்ஃபர்ட் ஜோன் உங்களை வளர்க்குதா, இல்லைனா மெதுவாக உங்களுடைய பொட்டென்ஷியலை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கா? ஒருவேளை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற சந்தோஷம் உங்களுடைய பயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல கூட உங்களுக்காக காத்திருக்கலாம். அதனால் மெதுவாக முன்னேறுங்க. பயத்தோடு இல்லை, ஆனால் நம்பிக்கையோட, இறைவனுடைய நினைவோட. ஏன்னா வாழ்க்கைன்ற பயணத்தில் ஆத்மா சிக்கிக்கொள்ளாமல் சுதந்திரமாக பறக்க ஆரம்பிக்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது. ஓம் சாந்தி.